இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 28 முதல் 34 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். நேற்றைய நற்செய்தி பகுதியில் தெளிவற்ற நிலையில் சதுசேயர் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை கேட்ட கேள்வியை பற்றி நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே மறைநூல் அறிஞர்களுள் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அணுகி அர்த்தமுள்ள ஒரு கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். இவருடைய கேள்வி முற்றிலும் வளர்ச்சிக்குரிய ஒரு கேள்வி என்று சொன்னால் அது மிகையாகாது. இவர் ஆண்டவரை பற்றி இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்ள விரும்புகிறார் என்பதை இவர் கேட்கிற கேள்விகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரிடத்தில் உரையாடுகிற பொழுது அவர் கேட்ட கேள்விகளும் அவர் உரைத்த பதில் உரைகளும் உண்மையிலேயே அவர் இறையாட்சிக்கு அருகில் இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் நிமித்தமே அவரை அவர் நீர் இறையாட்சிக்கு வெகு தூரத்தில் இல்லை என்று சொல்லி வாழ்த்துவதையும் நாம் பார்க்கிறோம். ஆமென கருமையானவர்களே, சதுசேயர்கள், பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவர்கள் எல்லோருமே ஒன்றாக இருப்பவர்கள்தான், ஏக சிந்தனை உடையவர்கள்தான், இயேசு கிறிஸ்துவின் வளர்ச்சியை விரும்பாதவர்கள்தான். ஆனால் அவர்களிலும் ஒரு சில நல்லவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நல்லவர்கள் தாங்கள் வளர்ச்சியடைய வேண்டும், தாங்கள் தெளிவடைய வேண்டும் என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆமென கருமையானவர்களே, பொல்லாத இந்த உலகத்தில் குதர்க்கவாதிகள் நிறைந்த இந்த கூட்டத்தில் நிச்சயமாய் இன்றைய மறைநூல் அறிஞரை போல சில நல்லவர்களும் இருப்பார்கள். ஆண்டவரை உண்மையிலேயே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான இறை ஆலோசனைகளை, ஆவிக்குரிய உதவிகளை நாம் அவர்களுக்கு தொடர்ந்து செய்து அவர்களை ஆண்டவரை பற்றிய அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்க வேண்டியது, ஊக்கப்படுத்த வேண்டியது, உற்சாகப்படுத்த வேண்டியது நமது கடமையாகும். ஆம் அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள செயலை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்பதற்கு சாட்சி பகர்வோம். அந்த சாட்சிய வாழ்க்கை அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.